ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரித்திகா ராக்ஸ் ஃபேமிலி வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் போகி கொண்டு மறாவது நாள் நோன்பு கயிறு நாங்கள் காலையிலே கட்டிட்டோம். பாப்பா தூங்கி இருந்து சரி அவளை குளிக்க வச்சுட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு நாங்கள் பாப்பாவுக்கு அவங்க அப்பா கட்டி விட்டுட்ருக்காங்க. சூரிய பொங்கல் கொண்டாடலாம்னு நினச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கள் இதில் வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியாரோடைய அவங்க நாத்தனார் சொன்னதுனால நாங்கள் அதை கொண்டாடலை. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ட்ரெஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு சும்மா ஷாப்பிங் போனோம். எங்கள் அத்தை பாப்பா சோஃபா கேட்டிருந்தா. இதுக்கு முன்னாடி இந்த சோஃபா உடஞ்சிருச்சிங்களா, சோஃபா வாங்கி தரேன்னு சொன்னாங்க. சரி நீங்கள் எதுன்னு போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்ட அளவு இல்லைங்களா, அதனால் ஆர்டர் கொடுத்துட்டு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம். மண்டே வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் பாப்பா விளாண்டுட்டு இருந்தா அந்த கடையில். அப்புறம் கிளம்பிட்டோம். பாப்பா கொஞ்ச நேரம் இருக்கலாமா, சோஃபாலாம் விளாட்லாமா சொல்லிகிட்டு இருந்தா. கடையில் அதிக நேரம் விளையாட வைக்க முடியாது இல்லைங்களா. அப்புறம் பாப்பாவை மார்க்கெட் போகலாம் வா பாப்பான்னு சொல்லி அவங்க ஆயாக்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். அப்புறம் பூண்டு வாங்கிட்டு இருந்தோம். பூண்டு வாங்குகிற மண்டிக்கு போய் பூண்டு வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் பூண்டு விற்கிறவங்க மண்டிகிட்ட அவங்க அப்பா ரித்திகா வாய் பேசிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு இருந்துச்சு. பூண்டு மண்டியில் எதுக்கு நீங்கள் பட்டாசு மண்டின்னு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு கடைக்காரங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாப்பா கிட்ட. அதுக்கப்புறம் தலைவாசல் சந்தைக்கு வந்தோம். அங்கே கரும்பு எல்லாம் விற்பனை அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சுங்களா. அது பார்க்குறதுக்கு ஜே ஜேன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வீடியோ எடுத்து சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுனால உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டினேன். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருந்துச்சு. மார்க்கெட்டு ஃபுல்லாக இந்தாண்டியும் ஒதுங்க முடியல, இந்தாண்டியும் ஒதுங்க முடியல, அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்துருந்தோம்னா அங்கே போய்ட்டு அந்த அண்ணாக்கிட்ட வாங்கிட்டு வந்தோம். அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நாங்கள் பாட்டுன்னு ஜாலியாக இருந்துட்டு பாப்பா அவர்கிட்ட வாயடிச்சிட்டே இருந்தால் அது இதுன்ட்டு அவங்க அப்பா எனக்கு ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுக்குறீங்களா அந்த அண்ணாக்கிட்ட கேட்டுட்டு 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் பாப்பா ஃபன் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நீங்கள் தைச்சி கொடுங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் போயிட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஈவினிங் மேலே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். வர வழியில் ஒரு காலேஜில் இது என்ட்ரன்ஸில் ஆண்டு விழா முடிச்சுட்டு இந்த லைட் டெக்கரேஷன் வச்சுருந்தாங்கங்களா, அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சுன்னு பாப்பாவை நிற்க வச்சு அவங்க அப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி இதை வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பா எங்கே விளையாட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டீ காஃபி பார்க் இருக்குது. அங்கே போயிட்டு ஊஞ்சல் பாப்பா விளையாட வச்சுட்டு கொஞ்சமாக ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு அப்புறமேலுக்கு ஒரே ஒரு சின்னதாக ஒரு ஈவினிங் டின்னர் மாதிரி முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு நடுவில் பாப்பா ஆட்டுங்க ஆட்டுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருந்துச்சு. அவங்க அப்பாவும் சரி பாப்பா எங்கேயும் அவங்க அப்பா ஊருக்கு போய்கிட்டா எங்கேயும் போக முடியாது இல்லைங்களா, நாங்கள் வீட்டிலே தான் இருப்போம். அதனால் பாப்பா கேட்குறது எல்லாத்தையும் அவங்க அப்பா செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் போதும் போதும்னு சொன்னாங்க. பாப்பா நான் முன்னாடி இருந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் அது ரொம்ப சின்னதாக இருக்கும். பயந்துட்டு அவங்க அப்பா பார்த்து பார்த்து ஆட்டி விட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எங்கள் ஊரில் இருக்கவங்களும் அங்கே வந்திருந்தாங்களா, சரி எங்களை ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னோம். அந்த தம்பி எடுத்து கொடுத்தான். அதுக்கப்புறம் நாங்களே செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஜாலியாக பனி வேறு பேஞ்சுதுங்களா. அப்புறம் பொங்கலுக்கு அங்கே இங்கே ரோடே அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக பொறுமையாக வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் நாங்கள் சாப்பிட்டது பாப்பா இதுதான்ப்பா வேணும்னு சொல்லிவிட்டு அவர் ஆர்டர் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.